காணாமல் போய் 4 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் எலும்பு கூடுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அது இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யூஎஸில் ஒக்லஹோமா அப்படின்ற ஒரு சிட்டியில் சான்ஸ் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி இருக்குது. அங்கே நீங்கள் மைல் கணக்காக வண்டி போயிட்டு இருந்தாலும் ஃபுல்லாக அடர்ந்த காடாக மட்டும்தான் அங்கே இருக்கும். வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஸோ இப்படி இந்த காடு இருக்கிறதுனால இது காணாமல் போகிறதுக்கு ரொம்பவே ஒரு வசதியான ஒரு இடமா இருந்திருக்கு. அக்டோபர் 17, 2009 அந்த காட்டுப்பாதை வழியாக சில வேட்டைக்காரங்க போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். நடு காட்டில் ஒரு மேட் பிளாக் கலர் ஃபோர்டு கார் ஒன்று பார்க்குறாங்க. அந்த காரை பார்த்ததும் இவங்க அந்த காருக்கு பக்கத்தில் போய் உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி உயிரோடு இருந்திருக்கு. இன்னும் உள்ளே பார்க்குறப்போ டிரைவர் சீட் பக்கத்தில் கீழே $32,000, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 20 லட்ச ரூபா பணம் அந்த காருக்குள்ளே இருக்குது. கார் அங்கே நிற்கிது. காருக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வந்த பணம் அங்கே இருக்குது. அவங்களோட நாய்க்குட்டி அங்கே இருக்குது. ஆனால் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த ஃபேமிலியை காணோம். இது ஏதோ காணாமல் போன கேஸ் மட்டும் கிடையாது. இந்த கேஸில் கிடைக்கிற ஒவ்வொரு க்ளூவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோரியோட அந்த ஃபேமிலியோட ஆரம்ப கட்டத்துக்கு போகணும். பாபி அண்ட் ஷெர்லின் வெளியில இருந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்காங்க. பாபிக்கு 44 ஏஜ் இருக்கும். இந்த ஷெர்லினுக்கு 40 ஏஜ் இருந்திருக்கும். அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு 6 வயசு இருந்திருக்கும். அந்த குழந்தையோட உலகம் ஃபுல்லாகவே இவங்க வளர்த்த அந்த மெய்சி அப்படின்ற ஒரு டாகு தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாத மாதிரி தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. பாபிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி இவரோட முதுகில் ஏதோ ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால இவர் நார்மலாக செய்கிற ஒர்க்கு கூட இவரால் செய்ய முடியாத மாதிரி இருந்திருக்கு. ஷெர்லினுக்கு பைப்போலார் பிரச்சனை இருந்திருக்கு. இதனால அவங்க சில டைமில் சந்தோஷமாக இருப்பாங்க, சில டைமில் ரொம்பவே டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஷெர்லின் கொஞ்சம் கொஞ்சமாக விசித்திரமான ஒரு விஷயத்தை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கிற மாதிரி, இல்லை யாரோ செய்வனை வச்ச மாதிரி, ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம குடும்பத்தை அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணுக்கு அடிக்கடி ஏதோ வித்தியாசமான உருவங்கள் தெரிகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு வாலில் வந்து பூனையை கொண்ட சூனியக்காரிகளுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. பாபிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்னால அவங்க அப்பா கனெக்ஷனில் இருக்க மாஃபியா கும்பலை வச்சு இந்த பாபி அப்படின்றவரை எப்போ வேணாலும் கொல்லலான்னு சொல்லி இந்த பாபி டெய்லியும் பயந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா இவங்களோட லைஃப் மற்றவங்கள மாதிரி நார்மலாக இல்லை. ஸோ இப்போது இவங்க இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், யாருக்கும் தெரியாமல் வேறு ஒரு இடத்துக்கு போயிடணும்னு மட்டும்தான் இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அக்டோபர் 8, 2009 அன்னைக்கு இந்த ஃபேமிலி நிம்மதியை தேடி போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரெட் ஓக்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது. அங்கே இவங்களுக்கு சொந்தமாக 40 ஏக்கர் நிலம் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், அங்கே போய் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளான் போட்டதுக்கப்புறமா இவங்க அன்றைக்கி நைட்டு ட்ரக்கில் எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க. இவங்க பொண்ணு, இவங்களோட நாய்க்குட்டி, கூடவே $32,000, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 20 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த மலைப்பாதை பகுதியில் இருந்தவங்க அந்த கருப்பு கலர் ட்ரக்கு அந்த மலை மேலே ஏறினதாக பார்த்துருக்காங்க. ஆனால் திரும்ப கீழே வரலன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கேஸில் அந்த ஃபுட்டேஜ் தான் இதை ஒரு மர்மமான கேஸாக மாற்றுச்சு. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காரில் இவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஏற்றுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் மனுஷங்கள மாதிரியே இல்லை. இவங்க காரில் வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, உள்ளே போயிடுறாங்க. அப்படி வச்சுட்டு போயிட்டுருக்கப்போ அந்த 2 மணி நேரத்தில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசிக்கலை. நேராக வராங்க, பொருளை வைக்கிறாங்க, திரும்ப உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க, திரும்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. சில டைம் கையில் எதுவுமே இல்லாமல் கூட அந்த ட்ரக்குக்கிட்ட வந்துட்டு உள்ளே போகிறாங்க. சில டைம் அந்த ட்ரக்குக்கிட்ட வந்து நின்று ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப நேரம் அப்படியே நின்றுறாங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்து போலீஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ட்ரக்கு பழக்கம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ட்ரக்கு, இவங்களோட வீடு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறப்போ எந்த ஒரு போதைப் பொருளுமே கிடைக்கல. அப்போது அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க,
எனக்கு வந்து இதில் பர்சனலாக அந்த ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்கல்ல, அந்த இதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சிசிடிவியில் எது வித்தியாசமாக இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தான் October 16, அதாவது அந்த வேட்டைக்காரங்க போயிருக்காங்க, அங்கே அந்த காரை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த காரை அவங்க பார்த்ததும் அவங்க ஜட்ஜ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த கார் வந்து ரோட்டோட ஓரத்துலலாம் நிறுத்தலை, ரோட்டுக்கு நடுவில் நிறுத்திட்டு எதையோ பார்த்து இறங்கி ஓடுன மாதிரி அந்த கார் இருந்திருக்கு. இந்த வேட்டைக்காரங்க இப்போ போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ போலீஸ் வந்து அந்த காரை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்போ அந்த காருக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கிறாங்க. இதில் பாபியோட வேலெட்டு, அந்த ஷெர்லினோட ஹேண்ட்பேக்கு, அவங்க 2 பேரோட ஃபோனு, ஜிபிஎஸ்ஸு எல்லாமே உள்ளே தான் இருந்திருக்கு. யாராவது காட்டுக்குள்ளே வழி தவறி போனால் அவங்களோட ஃபோனை எடுத்துப்பாங்க. அப்படி எதையாவது பார்த்து தப்பிச்சு ஓடுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க கொண்டு வந்த பணத்தையாவது எடுத்துகிட்டு ஓடுவாங்க. இல்லை காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நின்றுருக்கு, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா அவங்க வச்சிருந்த ஜிபிஎஸ் டிவைஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க அதை எதையுமே எடுக்கலை. இன்கேஸ் இது ஒரு கொள்ளை பண்ணுற ஒரு முயற்சியாக இருந்திருந்தால் அந்த காரில் இருந்த பணம் இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த ஷெர்லின் ஒரு கன்று வச்சுருந்துருக்காங்க சேஃப்டிக்காக. அந்த கன்னோட கேஸ் காருக்குள்ளே தான் இருந்திருக்கு, ஆனால் அந்த கன்னை காணோம். இப்போ போலீஸ் அந்த ஃபேமிலியோட ஃபோன்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஷெர்லினோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதில் அவங்க பொண்ணு மேடிசன் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கேமராவை பார்க்குறாங்க, ஆனால் சிரிக்காமல் கையை கட்டிட்டு ஏதோ பயத்தில் முறைச்சிட்டே அந்த கேமராவை பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் தெரிகிற அந்த பயம் யாரை பார்த்து? இப்போ போலீஸ் வண்டி இங்கே இருக்குன்னா இவங்க வண்டியிலேருந்து எங்கேயாவது பக்கத்தில் தான் இருக்கணும். ஏன்னா பாபிக்கு வந்து முதுகு வலி இருக்குது, அதனால் வந்து அவரால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது. அதுவும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு இந்த காட்டுக்குள்ளே அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போலீஸ், எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸோட, நிறைய மோப்ப நாய்களோட அந்த காட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஹெலிகாப்டர், ட்ரோன் கேமரா வச்சு கூட செக் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அவங்கள பற்றின எந்த ஒரு க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வாரங்கள் மாதங்களாக ஆரம்பிச்சிச்சு. அந்த கேஸை அப்படியே எந்த ஒரு க்ளூவுமே இல்லாதனால அப்படியே தனியாக போட்டுட்டாங்க. இதை மக்கள் நிறைய விதத்தில் பேச ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் போலீஸ்க்கு ஒரு அனானிமஸ் கால் வருது. அந்த காலில் அந்த பொண்ணு பேசுனது வந்து ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு கல்ட்டில் இருந்திருக்கதாகவும், கல்ட்டுனா இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், இறந்து போனவங்க, இந்த சூனியம் செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து கடவுளாக வழிபட்டு இருக்கிற ஒரு கும்பல். அந்த கும்பலில் அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கல்ட்டில் வந்து என்னென்னா, அடுத்து யாரை கொல்லணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் இந்த ஷெர்லினோட நேமை அவங்க பார்த்ததா அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலை ட்ரேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ மக்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா, அந்த மலையில் இருக்க ஒரு கல்ட்டு கும்பல் தான் இந்த ஃபேமிலியை கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரவாயில்ல பேசியிருக்காங்க. இவங்க காணாமல் போய் 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ட்ரக்கு நின்ன 4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி 2 வேட்டைக்காரங்க போயிட்டுருக்காங்க. அது ரொம்ப செங்குத்தான இடம், சாதாரண மனுஷங்க அங்கே போக முடியாது. அப்படி அவங்க உள்ளே நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு புதரில் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னா, 2 பெரிய மண்டையோடு அண்ட் ஒரு சின்ன மண்டையோடு 3 பேரும் பக்கத்தில் உப்பரக்காப்படுத்து இறந்த மாதிரி இருந்திருக்காங்க. 4 வருஷம் அந்த உடல் அங்கேயே மலையிலையும் வெயில்லையும் கிடந்ததுனால உடம்புல சதை எதுவுமே இல்லை, வெறும் எலும்பு கூடும் மக்கி போன துணியும் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ஃபாரன்சிக் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பாபி, ஷெர்லின், அப்புறம் அந்த சின்ன பொண்ணு மேடிசன். இதில் இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, முதுகில் ப்ராப்ளம் இருக்கிற பாபியால் எப்படி இவ்வளோ செங்குத்தான இடத்துக்கு ஏறி வர முடியும்? இப்போ நம்ம இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சில தியரிஸ் பற்றி பார்க்கலாம். அந்த தியரிஸில் நீங்கள் எதை இந்த கேஸில் இதான் நடந்திருக்குன்னு நம்புறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தியரி 1, ட்ரக் டீலிங். சிசிடிவியில் அவங்க நடந்துக்கிட்ட விதம் ஏதோ போதையில் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதனால் அந்த $32,000 எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ட்ரக் வாங்குறதுக்காக அவங்க போயிருக்கலாம். அப்படி போன இடத்துல அந்த ட்ரக்கு விற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி இவங்களை கொன்னுட்டு அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படி பார்த்தா இவங்க ட்ரக் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலியான இருந்திருப்பாங்களான்னு பார்த்தா, இவங்க வீட்லேயும் சரி, கார்லேயும் சரி, இவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிற போதும் சரி, இவங்களுக்கு ட்ரக்குன்ற ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்படியே இவங்க போயிருந்தாலும், அந்த ட்ரக் வாங்குறவங்க இவங்களை கொண்டிருந்தாலும் அந்த பணத்தை ஏன் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க? தியரி 2, சூசைட். ஷெர்லினுக்கு பைப்போலார் டிசார்டர் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு இல்லையா? ஸோ இதனால் அவங்க ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லெட்டர்லேயுமே ரொம்பவே விரக்தியான வார்த்தைகளை அதில் பார்த்துருக்காங்க. அந்த லெட்டர் கூடவே விச் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிள் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. விச் பைபிள் அப்படின்னா, இப்போ நார்மலான பைபிளில் எப்படி கடவுளை பற்றி அதிகமாக எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த விச் பைபிளில்
கெட்டதை எப்படி, அதாவது ஒரு ஆன்மா கூட எப்படி கனெக்ட் ஆகுறது, சூனியம் வைக்கிறதுக்கு இந்த டிராயிங்லாம் வரைவாங்கல்ல கீழே, ஸோ இதெல்லாம் எப்படி வரையணும் அப்படின்றதெல்லாம் அந்த டைரியில் இருந்திருக்கு. ஸோ இந்த டைரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட கொடுத்துருக்காங்க. போலீஸ்கிட்ட பேசின ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபேமிலி ஆல்ரெடி என்கிட்ட வந்திருக்காங்க, வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த ஃபாதரும் ஏன் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஷெர்லின்ட்ட கேட்டதுக்கு, நான் வந்து சாத்தான் கூட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெர்லின் விச் பைபிளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவங்களை ஏதோ ஒன்று தப்பான ஒரு விஷயம் இவங்களை கண்ட்ரோலில் எடுத்து இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணி இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதுவும் ஒரு அம்மா தன்னோட பெத்த பிள்ளைய தன்னோட கையாலேயே கொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். ஜாமிசன் ஃபேமிலி கேஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்க்கப்படாத ஒரு கேஸாக தான் இன்னுமே இருக்குது. ஸோ இன்றைக்கும் இந்த ஃபேமிலியோட கேஸ் அன்சால்வ்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இந்த ஃபேமிலி எப்படி செத்தாங்க, எதனால் செத்தாங்கன்ற எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் கொடுத்துருங்க. அதுதான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் உங்களோட லைஃப்பில் பர்சனலாக ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ ஷேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.